ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 51வது தலைப்பு. குரு ஆச்சாரிய ஒற்றுமை வேற்றுமை. குரு யார், ஆச்சாரியர் யார், உபாத்தியாயர் யார் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் டெஃபனிஷன் கொடுத்திருக்கிறது. உபநயனத்தில், பிரம்மோபதேசத்தில், காயத்ரியை உபதேசிப்பதில் ஆரம்பித்து முடிவான வேதாந்த தர்சனம் வரையில் எவர் கற்பிக்கிறாரோ அவரே குரு என்றும், பிரம்மோபதேசமில்லாமல் சாஸ்திரங்களை மட்டும் எல்லாவற்றிலுமோ அல்லது சிலவற்றையோ போதிப்பவர் ஆச்சாரியர் என்றும் ஒரு பாகுபாடு உண்டு. திருஷ்டாந்தமாக, கிருஷ்ணருக்கு உபநயனம் பண்ணியவர் கர்காச்சாரியர், வித்யாபியாசம் கொடுத்தவர் சாந்தீபனி என்ற வேறொருவர். பொதுவாக குரு என்ற பதம் சம்பிரதாயக்கட்டில் அதிகம் வராமல் அருளினால் எவருக்கும் எதையும் சொல்லிக் கொடுப்பவரை குறிப்பதாகவும், ஆச்சாரிய பதம் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கட்டுத்திட்டமுள்ளதான போதனையை வித்வத்தினால் கொடுப்பவரை குறிப்பதாகவும் நினைக்கும் வழக்கம் இருக்கிறது. இதற்கு பொருந்துவதாக தர்மசாஸ்திரங்களிலேயே ஒன்றில் எந்த பாஷையில் வேண்டுமானாலும் உபதேசம் தருபவர் குரு என்றும், வேத அத்தியாபனம் மட்டும் பண்ணி வைப்பவர் ஆச்சாரியர் என்றும் சொல்லியிருப்பதாக ஞாபகம். குரு என்பவர் தத்தாத்ரேயரை போல எந்த கட்டுப்பாடான சம்பிரதாயத்திலும் வராமல் அருள் சக்தியாலேயே ஆத்மாபிவிருத்தி அளிப்பவர் என்றும், ஆச்சாரியர் என்பவர் கட்டுப்பாடான ஒரு சம்பிரதாயப்படி வரையறுக்கப்பட்ட சித்தாந்தத்தை விஸ்தாரமாக நம் பகவத்பாதாளை போல போதிப்பவரென்றும் பொதுவாய் சொல்கிறோம். இதனால்தான் தத்தகுரு என்கிறோமே தவிர தத்தாச்சாரியர் என்பதில்லை. அறிவு வழியில் சிஸ்டமேட்டிக்காக உபதேசித்த பகவத்பாதாள் போன்றவர்களுக்கு அருள் சக்தியும் இருந்தபோது சங்கராச்சாரியர், சங்கரகுரு என்று இருவிதமாகவும் சொல்வதாக ஏற்பட்டது. ஆனால் மேலே காட்டினார் போல சாஸ்திரங்களை பார்த்தால் டெஃபனிஷன்கள் வேறு விதமாய் இருக்கின்றன. தர்ம பிரமாணங்களில் எல்லோரும் குறிப்பிட்டு சொல்லும் மனுஸ்மிருதியில் மேலே குருவுக்கு சொன்ன இலக்கணத்தையேதான் ஆச்சாரியனுக்கும் சொல்லியிருக்கிறது. அதாவது, அவன் சிஷ்யனுக்கு பூணூல் போட்டு காயத்ரி உபதேசிப்பதில் ஆரம்பித்து வேத சாஸ்திரங்கள் முடிய சகலமும் பாக்கியில்லாமல் கற்பிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. உபநீயது யசிஷ்யம் வேதம் அத்தியாபயேத் த்விஜஹ சகல்பம் சரஹஸ்யம் ச தம் ஆச்சாரிய பிரசக்ஷதே. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.